நம்ம previous videosல யூனிட் நம்பர் 11 hydroxy compounds and ethers இத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுல இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த வரக்கூடிய வீடியோஸ்ல இதுல புக் பேக்ல கொடுத்திருக்க क्वेश्चंस பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த லெசன் வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கு. என்னென்ன hydroxy compounds and ethers. இந்த லெசன்ல மேக்ஸிமம் வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு ஈத்தர்ஸ் பத்தி கொஞ்சமா கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் மட்டும் எடுத்தோம்னா இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்ல நமக்கு லெசனை ரெண்டா பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து அலிஃபேட்டிக், இன்னொன்று அரோமேட்டிக். முதல்ல அலிஃபேட்டிக் பார்க்கும்பொழுது மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் இந்த மூணு ஹெட்டிங்ல நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதில் மோனோஹைட்ரிக் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாம் இருக்க மாதிரி படித்தோம். அதில் கிளாசிஃபிகேஷன், நேமிங், ஸ்ட்ரக்சர், ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதெல்லாம் படித்து முடித்தோம் மோனோஹைட்ரிக்கில். அதே டைஹைட்ரிக்கில் எத்திலின் கிளைகால் பற்றி படித்தோம். ட்ரைஹைட்ரிக்கில் கிளிசரால் பற்றி படித்தோம். ஸோ இதெல்லாம் அலிஃபேட்டிக்கில் முடிச்சுட்டு அரோமேட்டிக்னு சொல்லும்போது we have two types. ஒன்று வந்து நியூக்ளியார் அரோமேட்டிக், இன்னொன்று சைட் செயின். சைட் செயின் பற்றி நம்ம சிலபஸில் கொடுக்கல. ஃபீனால்ஸ் அதான் நியூக்ளியார் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஃபீனால்னுடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படிச்சுட்டு இந்த ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸுடைய அசிடிக் நேச்சர்னு ஒரு சிம்பிள் டாபிக் ஒன்று படித்தோம். இதெல்லாம் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ். ஈத்தர்ஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. ஈத்தர்ஸில் கிளாசிஃபிகேஷன், நேமிங், ஸ்ட்ரக்சர், ப்ரிப்பரேஷன் சொல்லும்போது அலிஃபேட்டிக் மேக்ஸிமம் கொடுத்து அரோமேட்டிக் நடுவில் கொடுக்குறாங்க. அடுத்து அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிம்பிளாக கொடுத்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அலிஃபேட்டிக், அரோமேட்டிக் ரெண்டும் கலந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அதனுடைய யூசஸ். இதுதான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் கொஷின்ஸ் எடுத்தோன்னு சொன்னோம்னா 1 மார்க்கில் ஒரு அபவுட் ஒரு 22 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல இந்த 1 மார்க் அப்படின்னு எடுத்தோம்னா சிலது பார்த்தோம்னா அவுட் ஆஃப் சிலபஸ். அதை சும்மா ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணிங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்த உடனே ஃபஸ்ட் கொஷின், நான் கொஷின் கூட ரீட் அவுட் பண்ணல, இது வந்து படிக்க வேண்டாம், ஆன்சர் ஏ டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது போகலாங்க. ரெண்டாவது வந்து படிக்கிறேன், which of the following compounds on reaction with methyl magnesium bromide. So you know methyl magnesium bromideங்கிறது Grignard reagent will give tertiary alcohol. If you go to page number 108 preparation of alcohols 108ல நம்ம இந்த Grignard reagent யூஸ் பண்ணி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த 108ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடோட Grignard reagent போட்டால் பிரைமரி ஆல்கஹால் ஃபார்மால்டிஹைட் மட்டும். அதர் ஆல்டிஹைட்ஸ் லைக் அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட், எனி ஆல்டிஹைட் எக்ஸப்ட் ஃபார்மால்டிஹைட்னா செகண்டரி ஆல்கஹால். கீட்டோன்ஸ் போட்டால் டெர்ஷரி. ஸோ டெர்ஷரி வரணும்னா கீட்டோன் இருக்கணும். ஆனால் நம்ம புக்கில் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் பென்சால்டிஹைட் கொடுக்குறாங்க, டி ஆப்ஷனில் அசிட்டால்டிஹைட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ராங். பிகாஸ் அதர் ஆல்டிஹைட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஃபார்மால்டிஹைட் செகண்டரி ஆல்கஹால். அப்போ இது தப்பு. ரெண்டாவது பி கொடுக்குறாங்க, ப்ரோப்பனோயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் அங்கே மென்ஷனே பண்ணலை. ஸோ இதுவும் தப்பு. Ketones கொடுத்திருந்தா கரெக்ட். கீட்டோன் மேல் எஸ்டர்ஸ் ஆல்சோ கிவ் டெர்ஷரி ஆல்கஹால் வித் Grignard reagent. பட் நம்ம புக்கில் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இந்த ஏ ராங், பியும் ராங்கு, சியும் ராங்னும் போது நேச்சுரலி we have to choose C. ஸோ ஆன்சர் இஸ் C. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 3. இது வந்து இந்த ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு பேஜ் நம்பர் 109 ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 109 இருந்தாலும் இங்கே எழுதிருப்பாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5 கார்பன், இது அல்கீன் கொடுத்து இந்த இடத்துல BH3 இது வந்து போரேன், டைபோரேன்றது B2H6. நம்ம புக்ல வந்து இது கொடுக்கல, B2H6 கொடுத்துருக்காங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுக்கலாம். அப்புறம் இது H2O2 பிரசன்ஸ்ல, H2O2 கிட்ட பேஸ் பிரசன்ஸ்ல அப்படின்னு இந்த ரியாக்ஷன் படிச்சோம். ஹைட்ரோபோரேஷன் அதில் என்ன படித்தோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா நம்ம புக்ல என்ன பார்த்தோம்னா இது படித்தோம். இந்த ப்ரோபிலீனோட இந்த ரியாக்ஷன் முடிக்கும் பொழுது we get the primary alcohol. இது வந்து மார்கோனிகாஸ் ரூல் ஒன்று இருக்கு, ஆன்டி மார்கோனிகாஸ் ரூல் இருக்கு. ஆன்டி மார்கோனிகாஸ் ரூல் படி அப்படின்னு அந்த பேஜ் நம்பர் 108 ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். ஹைட்ரோபோரேஷன் இது கிடையாது. தட் மீன்ஸ் இந்த டபுள் பாண்டட் கார்பன்ல
இந்த கார்பன்ல ஹெச்ஓ இந்த கார்பன்ல OH சேர்ந்துருக்கு. அதே தான் இங்கே. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே CH3 CH2 CH2 இங்கே வரும்போது CH CH2 இங்கே HO இங்கே OH சேர்ந்தா அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இது CH3 CH2 இங்கே CH2 இங்கே CH2 வந்துடும். இங்கே OH இங்கே நீ OH போடலாம். புக்ல இங்கே CH3 இங்கே CH2 இங்கே CH2 இங்கே CH2 இங்கே CH2 கொடுத்தாங்க. ஸோ இது ஆன்சர் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா ஏலே இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. நல்லா பாருங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து நமக்கு இந்த சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் ஒரு ஐடியா பண்ணலாமே. எத்தீன் கொடுக்குறாங்க. எத்தீன் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2. இது கூட 11th வந்திருக்கு. ஹைபோக்ளோரஸ் ஆசிட் போட்டோம்னா இந்த OH ஒரு கார்பன்லயும் Cl ஒரு கார்பன்லயும் வரும். ஸோ இங்க Cl இங்க போட்டுக்கிறேன், OH இங்க போட்டுக்கிறேன். இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு IUPAC நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா 2-குளோரோ. ஏன்னா OH இருக்கிறது தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம், 1ன்னு வச்சுக்கணும். 2-குளோரோ ஈத்தேன் 1-ஆல் அப்படின்னு சொல்றாங்க. 2-குளோரோ ஈத்தேன் 1-ஆல். இதை வந்து என்ன வச்சுட்டாங்கன்னா A அப்படின்னு வச்சுட்டாங்க. இது என்னன்னு கொடுக்கல, இதை ஏன்னு வச்சுக்கோங்க. இது 11th படிச்சிருப்பீங்க. இதை வந்து ஒரு அல்கலி, சோடியம் ஹைட்ராக்சைடு போடலாம், சோடியம் கார்பனேட் போடலாம், சோடியம் பைகார்பனேட்டும் போடலாம், NaHCO3. இந்த சொல்யூஷனோட பாயில் பண்ணா we will get glycol. glycol ஓட IUPAC நேம் நல்லா தெரியும், ஈத்தேன் 1,2 டயால். இவங்க என்ன சொல்றாங்கன்னா புக்ல இந்த இடத்துல எத்தீன் கொடுத்துட்டாங்க. HOCl வந்து இது என்னன்னு சொல்ல A, இது என்னன்னு சொல்ல இத வந்து X அப்படின்னு வச்சு போன்றாங்க. ப்ராடக்ட்ல வந்து இதோட IUPAC நேம் கொடுக்குறாங்க, ஈத்தேன் 1,2 டயால். அப்போ ஏவும் எக்ஸும் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் எங்க இருக்குன்னா C ல இருக்கு. நான் சொல்றேன் 2-குளோரோ ஈத்தேன் 1-ஆல். இதான் A. NaHCO3 கொடுத்துட்டாங்க. ஸோ இது டைரக்டா புக்ல இல்ல, பட் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5. which one of the following is the strongest acid? the acidic nature of phenol அப்படிங்கிறது நம்ம பேஜ் நம்பர் சொல்றேன் பாருங்க, அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேஜ் நம்பர் 123 124ல அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபீனால். அங்க நம்ம படிக்கும்போது ஃபீனால் உங்களுக்கு தெரியும், இதுதான் ஃபீனால். ஃபீனால் இஸ் அசிடிக். ஃபீனாலுடைய அசிடிக் நேச்சரை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் லைக் Cl NO2 இதெல்லாம் ஆர்த்தோ ஆர் பேரால இருந்தா will increase the acidic nature னு படிச்சோம். இப்போ இந்த ரெண்டுல இது நம்ம 11th படிச்சிருக்கோம். இந்த ரெண்டுல இது விட இது இருந்தா இன்னும் மோர் அசிடிக். அசிடிக் நேச்சர் காரணம் ரெசோனன்ஸ். இதை விட இது மோர் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும். இன்னொன்னு ஆர்த்தோல இருக்கிறத விட பேரால இருந்தா மோர் அசிடிக். அப்போ ஆர்த்தோ வந்து செகண்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன். நமக்கு புக்ல ஆன்சர்ல 2 நைட்ரோஃபீனால் 4 குளோரோஃபீனால் 4 நைட்ரோஃபீனால் 3 நைட்ரோஃபீனால் கொடுக்குறாங்க. 3 நைட்ரோஃபீனால் தப்பு, ஏன்னா மெட்டால கிடையவே கிடையாது. அடுத்தது குளோரோ எடுத்துடலாம். குளோரோ விட NO2 இருந்தா, NO2 எங்க இருந்தா மோர் அசிடிக்? பேரா. பேரான்றது என்ன? 4. அப்ப ஆன்சர் என்னன்னா 4 நைட்ரோஃபீனால் C ல. அடுத்தது இதான் இந்த சைட்ஸ் ஆஃப் ரோல் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கீங்க. அந்த பேசிஸ்ல இந்த சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இங்க இந்த CH2OH இருக்கு ஆச்சுங்களா. சைக்ளோஹெக்சைல் அப்படின்றது இல்ல, அது கூட இன்னொரு CH2OH அந்த நேம்லாம் வேண்டாம் கொடுங்க. இதை வந்து கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டு ஹீட் பண்ணினோம்னா டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன் நடக்கும் பாருங்க. இந்த OH இந்த கார்பன்ல OH-ம் இங்க H-ம் போச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா இப்படி கிடைக்க சான்ஸ் இருக்கு. சைட்ஸ் ஆஃப் ரூல்ல படிச்சோம். நம்ம இந்த ரூல் கூட சொல்றோம் என்ன, இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ்ல டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் நடுவில் ஃபார்ம் ஆகும் பொழுது எந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகம் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எப்போ வந்து மோர் அல்கீன் சப்ஸ்டிட்யூவன்ட், மோர் அல்கைல் சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு அல்கீன், மோர் அல்கைல் குரூப். இன்கேஸ் பாருங்க இது ஒரு மெக்கானிசம் இருக்கு. இந்த OH போச்சுன்னா வாட்டரா போகும், இங்க பிளஸ் வரும், அப்புறம் ஒரு ஷிஃப்டிங் நடக்கும். இன்னொரு சான்ஸ் இருக்குது. எப்ப
எப்படி அப்படின்னு கேட்டோம்னா தோ இப்படி ஒரு சான்ஸ் வருது. இங்க டபுள் பாண்ட் வந்து இந்த CH3 வரதா இருக்கு. இதுல எதுல மோர் அல்கைல் சப்ஸ்டிட்யூட் வரும்னா இதுல தான். பாருங்க இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இதுல இங்க ஒரு அல்கைல் இருக்குது, இங்க ஒரு அல்கைல் இருக்குது. இதுல இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல இந்த பக்கம் அல்கைலே இல்ல, ஒன்று தான். ஸோ இங்க ஒரு அல்கைல், இங்க ரெண்டு. அப்ப எது ப்ரிஃபர்டுனா இதுதான். பட் டைரக்டா இது இல்ல, அந்த ரூல் படி இது வந்து சைட்ஸ் ஆஃப் ரூல் அப்படிங்கிறதுல இருந்து பேஜ் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா 116ல சைட்ஸ் ஆஃப் ரூல் இருக்குது. அதுல இருக்குது இது. இதுல ஆன்சர் அப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் இஸ் பி. பேஜ் நம்பர் 116 ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இல்லை. பட் 116லயே இருக்கிற டைரக்ட் ரியாக்ஷனை நமக்கு கொஸ்டின் நம்பர் 9 பாருங்களேன். இந்த 7 8 இருக்கு 9ல பேஜ் நம்பர் 116 எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற அதே காம்பவுண்டை கொடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்து எது மேஜர் ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. மேஜர் ப்ராடக்ட் பேஜ் நம்பர் 116 சைட்ஸ் ஆஃப் ரூல். இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் பி. சைட்ஸ் ஆஃப் ரூல் டைரக்டா அப்ளை பண்றது. அடுத்தது 7 வரேன் நான். கார்போலிக் ஆசிடேஸ், இது டைரக்டா புக்ல இல்ல, ஃபீனாலோட இன்னொரு நேம் வந்து கார்போலிக் ஆசிட். இது மார்க் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கூட. அடுத்தது 8, which one of the following will react with the phenol to give salicylaldehyde after hydrolysis? Riemann-Tiemann reaction அப்படின்னு பேஜ் நம்பர் 130, பேஜ் நம்பர் 130 ரெஃபர் பண்ணுங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இது. அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா குளோரோஃபார்ம் CHCl3 அண்ட் அல்கலி கொடுத்திருப்பாங்க. ஸோ எதை போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா சாலிசிலால்டிஹைட் வருதுன்னு போது இங்க ஏ ஆன்சர் வந்து டைக்ளோரோமீத்தேன், IUPAC நேம் கொடுக்குறாங்க. டைக்ளோரோமீத்தேன்னா CH2Cl2. பி என்ன கொடுக்குறாங்கன்னா ட்ரைக்ளோரோமீத்தேன் அப்படின்னா CHCl3. சி என்ன கொடுக்குறாங்கன்னா ட்ரைக்ளோரோமீத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருங்க, பி வந்து ட்ரைக்ளோரோ ஈத்தேன் கொடுக்குறாங்க. பி தப்பு. சி ட்ரைக்ளோரோமீத்தேன். மீத்தேன் உங்களுக்கு நல்ல ஃபார்முலா தெரியும், CH4. ட்ரைக்ளோரோமீத்தேன்னா ஒரு H மட்டும் இருக்கும், 3 குளோரின் இருக்கும், குளோரோஃபார்ம். ஸோ இதுதான் ஆன்சர். புக்கில் ஃபார்முலா ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்க, இங்கே IUPAC நேம் கொடுக்குறாங்க. IUPAC நேம் அங்கே கொடுக்கல. குளோரோஃபார்ம் இருக்குது, CHCl3 இருக்குது, அதனோட IUPAC நேம் இங்கே கொடுக்குறாங்க. நல்ல கொஸ்டின் இது, பார்த்துக்கோங்க. ஸோ 9 இப்போ தான் சைட்ஸ் ஆஃப் ரூல் பேசிஸில் சொன்னேன். 10 ஆல்ரெடி நம்ம இந்த நேமிங் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லிட்டோம். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து IUPAC நேம் கொடுக்குறாங்க, ஈஸியாக நீங்கள் நேம் பண்ணலாம். ஆன்சர் பிடிச்சிருப்பீங்க. இந்த நேமிங்லேயே பார்த்துருக்கலாம். அங்கே இருக்கிறது 1 2 3 4 5 கார்பன். அப்போ பென்டேன். ஃபர்ஸ்ட் கார்பனில் OH, பென்டனால், பென்டேன் 1 ஆல் சொல்லலாம் நம்ம. அதில் செகண்ட் கார்பனில், தேர்டு கார்பனில், ஃபோர்த்து கார்பனில், செகண்ட் கார்பனில், தேர்டு கார்பனில் மெத்தில் இருக்கு, 2 3 டைமெத்தில், ஃபோர்த் கார்பனில் குளோரோ. அப்போ ஆன்சர் இஸ் ஏ, 4 குளோரோ 2 3 டைமெத்தில் பென்டன் 1 ஆல். முன்னாடி குறிச்சிருக்கோம். இது கூட நல்ல டைப் ஆஃப் கொஸ்டின் இது. 11 ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தேன் எத்தனால். நீங்கள் பேஜ் நம்பர் 124ல பார்த்தீங்கன்னா ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தேன் அலிஃபேட்டிக் ஆல்கஹால் கொடுத்துருக்கு. அதுக்கு ரீசன் அடுத்த பேராகிராஃப்ல கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டோம்னா ஃபீனாக்சைடு அயான் இஸ் ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டுன்னு சுருக்கமாக இருக்கும். அப்போ அது அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டுன்னு போது இதில் ஆன்சர் இஸ் ஏ. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்டு. ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் நல்ல கேள்வி இது. அடுத்தது 12 இருக்கு பார்த்தீங்களா. இதில் நமக்கு ஒரு பார்ட் புக்கில் சிலபஸில் வரல, மற்றதெல்லாம் சிலபஸில் இருக்குது. அந்த ரியாக்ஷன் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எத்தனால் கொடுத்துட்டு இதோட SOCl2 போட்டா அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் அந்த சைட் பை சைட் ரியாக்ஷன் எழுதிட்டீங்களா. எத்தனாலுக்கு என்ன ஃபார்முலா? CH3 CH2OH. SOCl2 போட்டா என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா OH பதில் Cl. இது சிலபஸ்ல இருக்கு. ஸோ அது குளோரோ ஈத்தேன் ஆர் எத்தில் குளோரைட். நெக்ஸ்ட் இது மட்டும் 11th இருக்குது. ஸோ இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இங்க given X. இதை வந்து ஆல்கஹாலிக் KOH போட்டா இதை வந்து டீஹைட்ரோ ஹாலோஜனேஷன் 11th படிச்சுங்க. இங்க என்ன நடக்கும்னா இந்த Cl இந்த HCl போக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா
CH2 double bond CH2 ethylene or ethene கிடைக்கும். இங்க வந்து அவங்க Y அப்படின்ட்டாங்க. ஸோ இங்க X இந்த Y. இந்த இதுல எங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்ட ஹைட்ராலிசிஸ். இது சிலபஸ்ல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஸோ ஆல்கஹாலிக் KOH போட்டா இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம்னா we will get ethanol. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா Z அப்படின்னு சொல்லி Z என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் சிலபஸ்ல இருக்கு, இது இருக்குது, இது 11th இருக்கு. அதனால கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நல்லா பாருங்க. ஸோ ஆன்சர் இஸ் எத்தனால். எங்க இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா டியில் கொடுக்குறாங்க ஆன்சர். ஸோ இது கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தா தெரியும் பாருங்க, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்குது. இந்த மாதிரி எப்படி கொடுக்குறாங்க, நான் இதை எப்படி போட்டுக்கிறேன், ரிசால்டெல்லாம் கொடுத்தது நான் வெர்டிகலாக போட்டுக்கிறேன். இந்த இடத்துல OH இருக்குது, இதில் சோடியம் போட்டால் NaH கொடுக்குறாங்க. இட்ஸ் ராங், பிரிண்டிங் மிஸ்டேக். Na போட்டிங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்னா this will become சோடியம் அல்காக்சைடாக மாறும். இது ஆல்கஹாலில் ONA. இது கூட ஒரு அல்கைல் ஹேலைடை போட்டால் வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ இந்த NaI போக we will get ether. இதுதான் இந்த இடத்துல ONA. this is ether. இது என்ன ரியாக்ஷன் கேட்குறாங்க. வில்லியம்சன்ஸ் சிந்தசிஸ் எங்க இருக்குன்னா C ல ஆன்சர் இருக்கு. The can be classified, the reaction can be classified as போகும்போது C is answer. பேஜ் நம்பர் 135 ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 14 ஒரு முக்கியமான கொஸ்டின். பேஜ் நம்பர் 127 ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். கியூமீன் சிந்தசிஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 127. அதில் பென்சீன் ப்ரொபிலின் போட்டால் ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆர் கியூமீன். அதை ஏர் ஆக்சிடேஷன் பண்ணால் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு. அதை ஆசிட் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஃபீனால் ப்ளஸ் அசிட்டோன் இருக்கும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆன் ஏர் ஆக்சிடேஷன் in the presence of dilute acid gives phenol is answer. D ல ஃபார்முலா கொடுத்துறாங்க C6H5OH. பேஜ் நம்பர் 127 ரெஃபர் பண்ணுங்க. 15 இருக்குது, phenol is more acidic. சாரி, assertion கொடுத்துருக்காங்க. assertionல phenol is more reactive than benzene towards electrophilic substitution reaction. இது true. 11th வந்திருக்கு, இப்பவும் கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா வெறும் பென்சீன் இருந்தா it undergoes electrophilic substitution like nitration, sulfonation. நானும் நடத்தியிருக்கேன், அடிக்கடி வரப்போகுது. இதுவே இதுல groups like OH இதெல்லாம் இருந்தா OH OCS3 இதே லெசன்ல வந்திருக்கு இருந்தா இதெல்லாம் activating group. That means they are more susceptible for electrophilic substitution than phenol. I mean than benzene. அதனால பென்சீனை விட ஃபீனால் வந்து ரெடி டு அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இது கரெக்ட், அசர்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன் என்ன கேட்டோம்னா இந்த இன்டர்மீடியேட்டா இதுல ஒரு அனீனியம் அயான் வரும். அது நம்ம 11th வந்தது. இங்க இல்லை, இங்க பாசிட்டிவ், இங்க இந்த பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. இங்க என்ன இந்த ஆர்த்தோல இருக்கும், பேரால இருக்கும், ஆர்த்தோல வரும். அது பேர் அனீனியம் அயான், இது ரெசோனன்ஸ் பேர். ஸோ அதுதான் ரீசன்ல இந்த கேஸ் ஆஃப் phenol intermediate areninium ion is more stabilized by resonance. So assertionum correct, reasonum correct. இப்போ ஆன்சர் இஸ் A. 16 ஒரு முக்கியமான கேள்விதான். அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க பாருங்க, OH CH2 CH2OH on heating with para-iodic acid. பேஜ் நம்பர் 120 ரெஃபர் பண்ணீங்கன்னா இது கூட ஒரு முக்கியமான கேள்வி. 120ல கிளைகாலோட HiO4 அப்படிங்கிற ரியாக்ஷன்ல ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வரும்னா 2 மாலிக்யூல் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் கொடுக்குறாங்க. ஃபார்மால்டிஹைடுக்கு என்ன ஃபார்முலா? HCHO. இந்த ஃபார்மால்டிஹைட்ன்ற நேம் கொடுத்தாலோ HCHO ஆன்சர்ல கொடுத்திருந்தாலோ டக்குனு சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை கொஞ்சம் ஏமாத்துறதுக்காக இதனோட IUPAC நேம் கொடுக்குறாங்க. இது என்ன IUPAC நேம்? ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், நெக்ஸ்ட் லெசன்ல படிக்கலாம். ஆல்கஹால்ஸ் இருந்தால் ஈக்கு பதில் OL, ஆல்டிஹைடா இருந்தால் AL, மெத்தனைல் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் எங்க இருக்குன்னா C-ல இருக்குது. 16th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 17 வெரி சிம்பிள், இம்பார்ட்டன்ட். எது வந்து ஆன்டி ஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்? அடிக்கடி படிக்க வந்த கேள்வி கேட்டிருக்காங்க.
இது கிளைகாலோட யூசஸ்ல படிச்சிருக்கீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17, which of the following used as antifreeze in automobile radiators? பேஜ் நம்பர் 122. அதில் பார்த்தீங்கன்னா கிளைகால் யூசஸ்ல இருக்கு. கிளைகால்னு கொடுக்காம IUPAC நேம் கொடுத்துருக்காங்க. டி ஈத்தேன் 1,2 டயால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இந்த ரியாக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், பட் இது டைரக்டா இல்லை. இது டைஹைட்ரேட் ஃபீனால். ஃபீனாலோட நீங்க NaOH Na எதை போட்டாலும் சரி என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த H is replaced by சோடியம். சோடியம் ஃபீனாக்சைடுல படிச்சிருப்பாங்க, அதே தான். ஸோ சோடியம் சால்ட் வரும். இதை நம்ம புக்ல CH2I2 கொடுக்குறாங்க. இது என்ன ஆகும்னா இந்த Na இந்த Na இது கூட NaI போயிடும். அப்போ இந்த CH2 இங்க வந்ததுன்னா இது சோடியம் அல்காக்சைடு ட்ரீட்டட் வித் அல்கைல் ஹாலைட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதே தான். பட் இங்க இந்த டை ஈத்தர் 2 ஈத்தர் வருது. இது என்னன்னா வில்லியம்சன் சிந்தசிஸ். புக்ல இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இது என்ன ரியாக்ஷன் கேட்கும்போது சில இருக்கு வில்லியம்சன் சிந்தசிஸ். இதுவும் ஒரு சிம்பிள் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த 19 இருக்கு பார்த்தீங்களா, இது ஈத்தர்ஸ். அதில் இருக்குது ஈத்தர்ஸ். இதில் 1 mole of organic compound A with molecular formula C3H8O கொடுத்துருக்காங்க. இதை reacts completely with the 2 moles of HI to give X and Y அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன தெரியுமா, நமக்கு இந்த லெசன்ல ஈத்தர்ஸ் பார்ட்ல தான் இந்த HI கூட ரியாக்ஷன் இருக்கு. அப்ப இது ஈத்தர். 3 கார்பன் இருக்கும்போது என்ன ஈத்தர் வரதுக்கு ஒரே சான்ஸ் இதுதான், CH3O CH2 CH3 எத்தில் மெத்தில் ஈத்தர். நீங்க 2 ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. HI போட்டோம்னா one of the alkyl group becomes iodide, other becomes alcohol. But if you put excess HI in the reaction, both alkyl group will become alcohol, I mean iodide. So for CH3 ஐயா மாறும் and CH3 CH2I இது வரும். So இது X ன்னு வச்சுக்கோங்க, இது Y ன்னு வச்சுக்கோங்க. இத Y alkali NaOH போட்டா iodide with the base will give alcohol. இந்த alcohol வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இத நீங்க போட்டா கூட ஆல்கஹால் வரும். என்ன ஆல்கஹால் வரும்னா CH3OH. இப்போ இதுல இது X இது Y நான் வச்சிருக்கேன். Y ல இருந்து இது வருது. இன் கேஸ் இத X இத Y வச்சீங்கன்னா இது வரும். ஆனா இதுல நான் இந்த XY வச்சதுல இதுதான் கரெக்ட். ஏன்னு சொன்னா இது நெக்ஸ்ட் லெசன்ல வரது 11th ல வந்திருக்கலாம். என்னன்னா ஆல்கஹால்ஸ் லைக் எத்தனால், அயோடின் and KOH போட்டா yellow கலர்ல அயோடோஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சாலிட ஃபார்ம் பண்ண இதுக்கு பேர் அயோடோஃபார்ம் டெஸ்ட்னு பேர். ஸோ அயோடோஃபார்ம் டெஸ்ட் நடக்குதுன்னா இது கிடையாது, இதுதான் எத்தனால். அப்போ எத்தனால் வரணும்னா Y இதுவாக தான் இருக்கணும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 1 mole of an organic compound A with excess HI gives 2 moles of HI form X and Y. Y is boiled with aqueous alkali to give Z. இதுதான் Z. என்ன கேக்குறாங்க, Z answers the iodoform test சொல்லிட்டு A என்னன்னு கேக்குறாங்க. A இதுதான். இதுக்கு IUPAC நேம் கொடுத்தாங்க. IUPAC நேம் என்ன, மீத்தாக்சி ஈத்தேன். மீத்தாக்சி ஈத்தேன். ஆன்சர் D ல கொடுத்திருக்காங்க, மீத்தாக்சி ஈத்தேன். சோ இது கூட நல்ல क्वेश्चन. 20th क्वेश्चन இது டைரக்ட்டா நம்ம புக்ல இல்ல. Among the following ethers which one will produce methyl alcohol on treatment with the hot HI அப்படினு சொல்லும்போது இது ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் படி இது பார்க்கும்போது ஆன்சர் இஸ் A. இது டிக் பண்ணிக்கோங்க, மற்றது வராது. பட் புக்ல பேஜ் நம்பர் 316 ரெஃபர் பண்ணுங்க, அங்க இருக்குது இது. பட் இது டைரக்ட்டா இல்ல. 21 எடுத்தோம்னா வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் டைமெத்தில் ஈத்தர் ஈஸ். இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 135ல, பேஜ் நம்பர் 135ல it is given as SN2 reaction. 135 ரெஃபர் பண்ணுங்க, இது கூட முக்கியமானது. 22ல இதுவும் ஒரு முக்கியமான சிம்பிள் क्वेश्चन இது. on reacting neutral ferric chloride phenol gives.
ஃபீனாலுக்குரிய டெஸ்ட்னு இதை வச்சுக்கலாம். ஃபீனாலை எத்தனால்லேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பேஜ் நம்பர் 131 அதில் இருக்குது. பேஜ் நம்பர் 131 அதில் வயலட் கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஆன்சர் இஸ் பி. ஸோ இதுதான் நமக்கு இந்த 1 மார்க் கொஷின்ஸ். சார் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டோம்னா இதுக்குள்ளேருந்து கொஷின் கேட்கலாம், எக்ஸ்ட்ராவும் போகலாம். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் வரும்போது இந்த டெஸ்ட் எல்லாம் வரும்போது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுக்கலாம். வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ இதோட இந்த 1 மார்க் கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம 2, 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் சிலது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.